இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வகையான வெரைட்டியான ஒரு ஃப்ளவர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டோமில் புல்சீலா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன்செட் பெல், காப்பர் லீஃப், ஸ்கொயர் ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிறைய இந்த பூக்கு வந்து நிறைய நேம், காமன் நேம் கூட இருக்குது. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. சும்மா பார்த்திங்கன்னா நீங்களே தெரியும். இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா ஆரஞ்சு கலரில், அந்த பூ தான், அதுதான் ஃபஸ்ட்டு வந்து விரியுது பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே இருந்து அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து திருப்பி அந்த எல்லோ கலர் பூ வந்து உள்ளே இருந்து அப்படி வெளியில் வருது. வரும்போது பார்த்திங்கன்னா சும்மா செம்மையாக இருக்குது. இந்த பூ வந்து வாடுறதில்ல. இதை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பயிர் பண்ணோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளைஸ் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட நல்ல நமக்கு ஈல்டிங் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை செலக்ட் பண்ணி வளர்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இதில் இன்னும் ரொம்ப நமக்கு பிடிச்ச ஒரு கருத்து அமைகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வீட்டில் இருந்து சின்ன காம்பை எடுத்துகிட்டு போய் நம்ம ஜஸ்ட்டு மண்ணுக்குள்ளே ஊனி வச்சாலே போதும், அவ்வளோ அருமையான முறையில் இது வந்து வளர்ந்து வந்துடுது. ரொம்ப இதுக்கு பாதுகாப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண காம்பு மாதிரி இருக்குது, நைஸாக இருக்குது. லைட்டாக வளைச்சாலும் உடஞ்சிருது. உடனே இதை நம்ம ஊனி வச்சிட்டோம்னா ஒரு 2 நாள் கூட ஆக முடிக்கும். மறுநாளேவும் உடனே அப்படியே அதை தடுத்து ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கிற மாதிரி ஆயிடுது. அப்படி தான் இருக்குது. இதோ பாருங்கள், நான் சொன்னேன்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் இருக்கிற பூ வந்து வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் பூ வருது. வந்ததுக்கப்புறம் அந்த பூ வந்து வாடுறதே இல்லை, அப்படியே தான் இருக்குது. 1 வீக் ஆனாலும் அந்த பூ வந்து வாடாமல் அப்படியே இருக்குது. அதோட லீஃப் கூட பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற லீஃப் எல்லாம் க்ரீனிஷாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு காப்பர் கலந்த ஒரு லீஃப் மாதிரி ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டை நம்ம ஈஸியாக வீட்டில் வளர்க்கலாம். யாராவது வீட்டுக்கு போனாலும் இல்லை நர்சரியிலுமே நீங்கள் வந்து கேட்டு வந்து வாங்கலாம். இந்த பிளான்ட் ஈஸியாக வளரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பிளான்ட்டு நம்ம வீட்டில் வந்து வச்சுட்டா போதும், பக்கத்தில் நிறைய குட்டி குட்டி பிளான்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் கார்டனாக அலங்கரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு வகையான பிளான்ட்டு. இதே மாதிரியான வீடியோஸ்க்கு தமிழ் ஒன் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.